தீர்வு 2 நாடுகளுக்கும் ஏற்படவில்லை எனில் நாம மத்திய அரசாங்கத்தை அமெரிக்காவோட வரியால துணி ஏற்றுமதி பெரிய பாதிப்பு. இதோட வரலாறு ரொம்ப தெளிவா சிம்பிளா 2006லேருந்து 2011 தமிழகத்துல இருந்த மாபெரும் துணி வர்த்தகத்தை கரண்ட் கட்டுன்னு இப்ப ஆண்டுட்டு இருக்கவங்க 24 மணி நேரம் 48 மணி நேரம் பண்ணி மொத்தமா பூஜ்யமாக்கிட்டாங்க. அதை எங்க கொண்டு போய் விட்டாங்கன்னா சிட்டகோங் அப்படிங்கிறது அப்பதான் ஆரம்பிக்கவே செஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி சிட்டகோங்க ஒன்றும் ஃபேமஸ்லாம் கிடையாது, பங்களாதேஷில் இருக்க சிட்டகோங்க. இப்போ அமெரிக்கா வரி போட்டிருக்காங்க. நம்ம சொந்த நாட்டில் கம்மியான விலையில் துணி வாங்கலாம். ஆனால் இவங்க அடிஷ்னலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறது கிடையாது. அவங்களோட டாலர் ரேட் இங்கே 100 ரூபாய்க்கு விற்றா இங்கே 2 வெள்ளிக்கு விற்றா 100 ரூபா நம்மளுக்கு டாலர் ரேட் ஏறுது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவே பெரிய தப்பு. நம்ம உள்ளூருக்கு நமக்கு தேவைக்கு போக தான் அடுத்தவனுக்கு கொடுக்கணும். இப்போ ரஷ்யா வாங்கியிருக்காங்க. அதை